Hi everyone, welcome to Tutors. So இந்த வீடியோ வந்து TNPSC Maths Material சம்பந்தமான வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்க. TNPSC சம்பந்தமான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த மெட்டீரியல்ஸை நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டெலகிராம் குரூப்ல வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அங்கே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மேக்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ். ஸோ மேக்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறப்ப நான் ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் உங்களுடைய சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த புக்ஸ், எந்தெந்த கிளாஸ் புக்ஸ், எந்தெந்த சாப்டர்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோஸில் சொல்லிடுறேன். அந்த சாப்டர்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு பிடிஎஃபாக நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மெட்டீரியலுக்கான வீடியோஸ். சரிங்களா? ஸோ எல்லாருமே மறக்காமல் கண்டிப்பாக உங்களுடைய சிலபஸ் எப்போவுமே உங்கள் கையில் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுடைய மேக்ஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சிலபஸ். அண்ட் தென் இது வந்து நெக்ஸ்ட் உள்ளது தமிழில் உள்ள சிலபஸ். ரெண்டுலேயும் படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் இங்கிலீஷில் வச்சு சொல்கிறேன், நீங்கள் அதே தான் தமிழ்லையும் இருக்கும், நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருக்கக்கூடியது கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா கலெக்ஷன், கம்பைலேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா, tables, graphs, diagrams, analytical interpretation of data அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாப்பிக்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து வேற எதுவும் இல்லை. எப்படின்னா உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு டேபிளர் காலமாவோ அல்லது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாவோ அல்லது பை சார்ட்டாவோ நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதில் இருந்து நீங்கள் அந்த டேட்டாஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜ்லன்னு வச்சுக்கலாம். ஒரு வில்லேஜில் 2019 2021 வரையிலும் ஒரு எத்தனை குழந்தைங்களுக்கு வந்து அங்கே சத்துணவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நம்ம கையில் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து கீழே கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்பாங்க. எந்த மாதிரியாகவும் நமக்கு கொடுக்கலாம், டேபிளர் காலமாகவும் கொடுப்பாங்க, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாகவும் கொடுப்பாங்க, எந்த மாதிரி வேணாலும் கொடுக்கலாம். அதை நம்ம புரிஞ்சு அதை கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். எந்த மாதிரி கீழே கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதாவது எந்த இயரில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லது 21 2019 ரெண்டுமே கம்பேர் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் அந்த டேட்டாஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. டாபிக் வந்து பார்க்க பெருசாக தெரியும், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது போயிடலாம். இது வந்து நீங்கள் மற்றது எல்லாமே படிச்சுட்டீங்கன்னா, மற்றது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அந்த டேட்டாஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு அவங்க ஒரே ஒரு வேர்டில் கொடுத்துட்டாங்க. அதில் எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஷின் வரும் அப்படின்னா அல்ஜிப்ரா கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது வரும். ஃப்ராக்ஷன்ஸு, இன்டீஜர்ஸ்ங்கிறப்போ அதுலேருந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சரிங்களா? இதெல்லாம் நார்மலான ஒரு பேசிக்கான ஆப்ரேஷன் தான். இருந்தாலும் அதிலிருந்து தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஒரு பெரிய நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது டெசிமல்ஸு, ரேஷனல், ஸ்கொயர், கியூப் ரூட் இதெல்லாமே வந்து அந்த சிம்பிளிஃபிகேஷன் கீழே வரும். இண்டீஜர்ஸ் அண்ட் சர்ட்ஸ், அதாவது தமிழில் அடுக்குகள், அடிமானம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்து இந்த நம்பர் சீரீஸ், ஏபி, ஜிபி இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், இது எல்லாமே வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு கீழே தான் வந்து கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனுங்கிறது கொஞ்சம் பெரிய டாபிக் தான். அது நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த சாப்டரில் ரெஃபர் பண்ணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா வந்து எங்கெங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எழுதுறதுக்கு ஒரு நிமிஷம். ஓகே, பெண் எழுதுறது தெரியுதா? ஓகே, தெரியுது. அல்ஜிப்ரா வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் தலைகீழாக வருதா? ஆமாம், தலைகீழாக இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரிண்ட் டேப் ஆக்சுவலி தலைகீழாக வச்சிட்டேன், அதனால தலைகீழாக தெரியுது. ஓகே, இப்போ சரியாக தெரியுதா? சிம்பிளிஃபிகேஷனில் அல்ஜிப்ரா. சரிங்களா? ஓகே, இப்போ நல்லா வருது. அல்ஜிப்ரா எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் புக் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டேர்ம் புக் இருக்கு இல்லைங்களா, அதில் செகண்ட் லெசன். சரிங்களா? அடுத்தது 7th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கில் வந்து 3rd லெசனில் இருக்குது. அடுத்தது 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் புக்லேயும் வந்து
தேர்ட் லெசனில் இருக்கும். அடுத்தது 7th ஸ்டாண்டர்ட். என்ன இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ண வேணாம். அவங்க என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் எல்லாமே ரொம்ப பேசிக்லேருந்து வந்திருக்கும். ரொம்ப வளவளன்னு இருக்கிறதெல்லாம் நீங்கள் விட்டுறலாம். அதில் இருக்கிற ஃபார்முலாஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க எப்படி அதை சால்வ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். 7th தேர்ட் டேர்ம்லேயும் தேர்ட் லெசனில் இருக்கும். அடுத்தது 8th ஸ்டாண்டர்ட் புக். 8th ஸ்டாண்டர்ட் புக் வந்து இப்போ வந்து இந்த கொரோனா பேட்ச்க்கு முன்னாடி இருக்கிற புக் வந்து ஃபுல்லாக ஒரே புக்காக வந்து கொடுத்துட்டாங்க. அதில் வந்து தேர்ட் லெசனில் இருக்கும். சரிங்களா? அடுத்தது 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் தேர்ட் லெசனில் இருக்குது. அடுத்து 10th தேர்ட் லெசன், எல்லாமே தேர்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ரா. சரிங்களா? ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அல்ஜிப்ரா வந்து டாப் டு பாட்டம், அதாவது அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அதுலேயே நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிய வந்துடும். சரிங்களா? ரேண்டமாக ஏதோ வீடியோஸில், யூடியூப் வீடியோஸில் பார்த்து ஷார்ட்கட்ஸ் கற்றுக்கிறத விட நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அல்ஜிப்ரா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அடுத்தது ஃப்ராக்ஷன்ஸ். நான் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கீழே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்தது ஃப்ராக்ஷன்ஸ்னு வரும். ஃப்ராக்ஷன்ஸும் கண்டிப்பாக நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் வரும். அது வந்து 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது. அடுத்தது இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே இருக்குது இல்லைங்களா? அதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்டீஜர் ஆப்ரேஷன்ஸ். சரிங்களா? ஸோ அது வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது. ஓகே, ஒரு நிமிஷம் சவுண்டு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். சவுண்டு. அடுத்தது அதே சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம இந்த டெசிமல்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ டெசிமல்ஸ் எல்லாம் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக்லேருந்து அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துட்டு நாளை பின்ன நம்ம ஒரு வேளை அந்த வீடியோவில் மேபி அவங்க தப்பாக சொல்லியிருக்கலாம். நம்ம போய் அவங்ககிட்ட சொல்லிட முடியாது, இந்த வீடியோவில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியுது இல்லையா? 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும். அடுத்தது தேர்ட் டேர்ம்லையும் 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் புக்லேயும் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது அந்த டெசிமல்ஸ் பற்றி. சரிங்களா? அடுத்தது ரேஷனல் நம்பர்ஸ், ஸ்கொயர், கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட் இதெல்லாமே வந்து எப்படி எழுதுறது, ரேஷனல் அப்படின்னு போடுறேன். நீங்கள் அந்த லெசன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரேஷனல் நம்பர்ஸ். சரிங்களா? அதை பற்றியெல்லாம் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து டேர்ம் புக்கு வந்து இல்லை. இந்த இதுக்கு முன்னாடி இந்த பேட்சும் அதுதான் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி பேட்சும் அதுதான் ஃபுல் புக்காக தான் இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே. அடுத்தது இண்டீசஸ் அண்ட் சர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? a to the power m, a to the power n அதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே. இண்டீசஸ் அண்ட் சர்ட்ஸ், இண்டீசஸ் அண்ட் சர்ட்ஸ் இது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷனுக்கு உண்டான டாபிக்ஸ். 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் செகண்ட் லெசனில் இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த நம்பர் சீரீஸ் இருக்கு இல்லைங்களா? ஏபிஜிபி எல்லாம் நம்பர் ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப இதாக வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பென் டேப்ல எழுதுற இல்லையா, அதனால அப்படி தான் வருது. அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் செகண்ட் லெசனில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு உண்டானது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு உண்டானது. இது எல்லாமே படிச்சிங்கன்னா தான் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனுக்கு உண்டான எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த பர்சன்டேஜ் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு அதில் சென்டென்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஒருத்தர் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினாரு, இவ்வளோ பர்சன்டேஜ்னு ஒரு கொடுத்தாரு, எவ்வளோ பர்சன்டேஜ் அவர்கிட்ட ரிமைனிங் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாவே போதும். 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் புக்கில் செகண்ட் லெசனாக இருக்கும். சரிங்களா? 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசனாக இருக்கும். அண்ட் தென் 8th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் ஃபோர்த் லெசனில் இருக்குது. எங்கே எழுதுறது? இங்கேருந்து இங்கே எழுதவா? இங்கே எழுதுறேன். 8th ஸ்டாண்டர்டில் ஃபோர்த் லெசன்லேயும் இருக்குது பர்சன்டேஜ். சரிங்களா? ஓகே, 2 சொல்லியிருக்கேன் இதில். அடுத்தது HCF LCM. கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து சென்டென்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க. HCF LCM இது வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சென்டென்ஸ் பேஸ்டு ப்ராப்ளமும் கொடுத்துருக்காங்க. எதுலன்னா 6th ஸ்டாண்டர்டு செகண்ட் டேர்ம் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அதுக்கு புக் பேக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதை சால்வ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு குரூப் 4க்கு அந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக போயெல்லாம் கேட்க மாட்டாங்க. பேங்கிங் எக்ஸாம் அளவுக்குலாம் இதில் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகே, ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் வந்து ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்.
ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் எதில் கேட்டிருக்காங்க அதுலேயும் வந்து சென்டென்ஸ் பேஸ்ட் ப்ராப்ளம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்க அவங்க புக் பேக்கில் கொடுத்துருக்கிறத சால்வ் பண்ணி பாருங்க ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் எதில் இருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கில் 3rd லெசனில் இருக்குது அண்ட் தென் 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கில் 4th லெசனில் இருக்குது சரிங்களா எழுதுறது புரியலைனாலும் நான் சொல்கிறேன் இல்லையா அதை வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் என்னால் தெளிவு இது வர மாட்டேன்னு இதில் சரிங்களா ஓகே அது ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் புக்கில் 2nd லெசனில் இருக்கும் அண்ட் தென் 8th வந்து 4th லெசனில் ஒரு பாதி லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ட்டாக ஓகே ஒரு பாதியில் இருக்கும் சரிங்களா 8th 4th லெசனில் அது நீங்கள் தேடி பார்த்து படிச்சுக்கணும் தேடி பார்க்க தேவையில்லை பாதியிலேயே இருக்கும் ஓகே இந்த ரெண்டு புக்ஸ் ஐ மீன் ஸ்கூல் புக்ஸில் இந்த ரெண்டுலேயும் வந்து சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஏரியா அண்ட் வால்யூம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறைஞ்சபட்சம் 2லிருந்து 3 அதிகபட்சம் 4-5 கொஷின்ஸ் கூட இந்த ஏரியா அண்ட் வால்யூமில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்மளுடைய புக்ஸில் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஏரியா வால்யூம் இங்கே தனியாக எழுதுறேன் கொஞ்சம் நிறைய இருக்கும் அதனால நான் தனியாக நிறையனா அதிகம் இல்லை தனியாக எழுதுறேன் பாருங்க இங்கே 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் புக்கில் 3rd லெசன் அங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கில் 2nd லெசன் அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்ம் புக்கில் 2nd லெசன் அடுத்து இங்கே வருது அடுத்தது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் 2nd லெசன் அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் 7th லெசன் சரிங்களா அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 5th வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருப்பாங்க அதை படிச்சிருங்க அதில் நிறைய இருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கும் இல்லையா அதை மட்டும் பார்த்துக்குங்க சரிங்களா அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இங்கே எழுதுறது ஒரு வேளை தெரியலையோ கேமரா மறைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் 10th ஸ்டாண்டர்டு 5th லெசனில் சரிங்களா இங்கே எழுதுகிற மறுபடியும் இதுக்கு மேலே இங்கே எழுதுறேன் அடுத்தது 10th ஸ்டாண்டர்டு வந்து 7th புக்கில் ஐ மீன் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 7th லெசன் சரிங்களா ஓகே இது எல்லாமே வந்து ஏரியா அண்ட் வால்யூம் வந்து கவர் ஆகக்கூடியது அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து எது இதில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லெசன் தான் கொடுத்துருப்பாங்க 8th ஸ்டாண்டர்டில் 4th லெசனில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா டைம் அண்ட் ஒர்க் பற்றி அங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸ் பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிற ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும் அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும் டைம் அண்ட் ஒர்க்லையும் ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸில் ரெஃபர் பண்ணிட்டு தான் நீங்கள் யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கட்டும் அது எல்லாமே வந்து நீங்கள் இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சரிங்களா அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அதில் சால்வ் பண்ணியிருக்கிற மெத்தட் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணியிருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் இந்த வீடியோஸில் காட்டியிருக்கிற ஷார்ட்கட்ஸை நீங்கள் பார்க்கலாம் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இப்படி வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணணும் இப்படி வந்ததுன்னா இதை யூஸ் பண்ணணும் அந்த ஃபார்முலாவே அவங்களே ஒரு மாதிரி மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை மட்டுமே மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க அப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணாலும் தப்பு நடந்துடும் ஸோ அதை பண்ணாதீங்க இந்த ஸ்கூல் புக்ஸில் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வீடியோ நம்ம சேனல்லையும் வீடியோஸ் அந்த மாதிரி இருக்குது ஷார்ட்கட்ஸ் சொல்லி வீடியோஸ் இருக்கும் நம்ம சேனல்லைனாலும் மற்ற சேனல்லையும் எதுவாக இருந்தாலும் ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த ஷார்ட்கட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அதை விட்டுட்டு அதான் வீடியோஸே இருக்கே அதுலேயே சொல்லித்தராங்களே எல்லா டாபிக் வைஸும் சொல்லித்தராங்களே அதில் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஓகே உங்களுக்கு அது ஓகேவா இருந்ததுன்னா ஓகே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல் புக்ஸில் பேசிக்ஸு எல்லாமே ரெஃபர் பண்ணிக்காமல் அந்த வீடியோஸ் பார்க்குறது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல சரிங்களா அந்த மாதிரி பண்ண வேண்டாம் சரியா ஓகே அடுத்தது கடைசியாக லாஜிக்கல் ரீசனிங்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து புக்ஸில் எங்கே ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா புக்ஸில் எல்லாம் ரெஃபர் பண்ணுறதில்ல அது வந்து நம்மளுடைய லாஜிக்கல் மைண்டை பொறுத்தது சரிங்களா அது வந்து நம்மளுடைய காமன் சென்ஸை பொறுத்தது சரிங்களா எப்படி கொடுத்துருப்பாங்க பசில்ஸ் டைஸ் விஷுவல் ரீசனிங் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா என்னன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடியுமே அதாவது ஒரு நம்பர் சீரீஸ் வந்து கொடுத்துருவாங்க நடுவில் ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகும் அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த சீரீஸே வந்து ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் அந்த சீரீஸ் இருக்கும் அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சி அந்த மிஸ் ஆன நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த தென் எப்படி கொடுப்பாங்க ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருவாங்க டயக்ராமேட்டிக்காக கொடுப்பாங்க இல்லையா பேட்டர்னாக கொடுப்பாங்க நடுவில் ஏதோ ஒரு பேட்டர்ன் மிஸ் ஆகிருக்கும் அது என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸும் கொடுப்பாங்க சரிங்களா அது அண்ட் தென் டைஸ் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு டைஸை பற்றி தெரிஞ்சிருக்கும் அது வந்து நம்மளுடைய லாஜிக்கல் மைண்டை நம்ம யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது வேணால் வந்து நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த டைஸ் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்க்கு
நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தே நீங்கள் கொஞ்சம் தெரியும், அதை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்மளுடைய காமன் சென்ஸை பொறுத்தது. அது வந்து வீடியோஸில் பார்த்தாலும் அதே சம் தான் வரும்னு யாருனாலுமே அஷ்யூர் பண்ணவே முடியாது. சரிங்களா? லாஜிக்கல் ரீசன்ஸ் பொறுத்த வரையிலும் அந்த கொஷின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுக்கு என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அந்த கொஷின் தான் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? அது வந்து நம்மளே அதை வந்து சால்வ் பண்ண வேண்டியது தான். அதை நீங்கள் வீடியோஸில் பார்த்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது, அதை நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல் நான் அப்படியே வந்து நான் பிடிஎஃபாக நான் வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ see you in the next video. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நான் எனக்கு டெலகிராம் குரூப்பில் பர்சனலாக கேட்டது என்னென்னா, மேக்ஸ் ஒரு டாப்பிக்குமே எங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச வரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் இருந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.